இப்போ நீங்கள் வந்து நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இது எதுக்கு தெரியுமா? மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும், மற்றவங்கள வயிறு எறிய வைக்கணும், பொறாமப்பட வைக்கணும், மற்றவங்க பாராட்டுவாங்க அப்படிங்கிறது வந்து அது ஒரு விருப்பமாக இருந்தாலும் 2 இது இங்கே நடக்கும். வயிறு எறிய வைக்கணும், மற்றவங்கள வந்து பொறாமப்பட வைக்கணும், பொறுக்க முடியாமல் கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக தான் நீ பணக்காரன் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது வந்து நான் டாக்டர் ஆகி சேவை பண்ணுறேன் அப்படிங்கிற நோக்கத்துக்காக போகிறவங்க வந்து கொஞ்சம் பேர் தான், ரொம்ப ரேர். பெரும்பாலான டாக்டர் என்ன பண்ணுறான், நிறைய பணம் சம்பாதிக்கணும். அப்போ நம்ம தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களை பார்த்து சொந்தக்காரங்களுக்கு வயிறு எறியும். இதுதான் பெரும்பாலும் நோக்கமாக இருக்கே தவிர 1, 2 பேர் தான் நான் சேவை செய்வதற்காக, மற்றவங்கள துன்புறுத்துறதுக்காக நான் இதை எடுக்கலை அப்படின்னு நினச்சி ஒரு லட்சியத்தை செய்கிறவங்க எத்தனை பேர்? கொஞ்சம் பேர் தான், 1, 2 பேராக தான் இருப்பாங்க. ஒரு லட்சியம் என்பது அப்படிப்பட்டதாக இருக்கணும். ஆனால் பெரும்பாலும் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்குல்ல, பிறரை விட நான் உயர்ந்தவராக வேண்டும், அதை பார்த்து மற்றவர்களுக்கு வயிறு எறிய வேண்டும், பொறாமப்படணும் அப்படிங்கிறதுக்காக. இதுவே அப்போ பிறரை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக தான். நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அல்ல பணக்காரர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், பெரிய மளிகை கடை வைக்கணும், சூப்பர் மார்க்கெட் வைக்கணும், இப்படி பெரிய படம் எடுக்கணும், கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கணும், இது எல்லாமே பிறரை விட நீ உயர்ந்தவராக காட்டி பிறரை டிஸ்டர்ப் பண்ணுறது, பிறரை இடையூறு பண்ணுறது, உன்னை விட நான் உயர்ந்தவன் சொல்கிறது, பிறரை அவமானப்படுத்தி, உன்னை விட பிறரை தாழ்த்தி தன்னை உயர்த்தி கட்டுறது. அப்போது அதுவும் கஷ்டமாக இருக்குங்களே, உன் நண்பனுக்கே கூட கஷ்டமாக இருக்கும். நீ உயர்ந்தவராயிட்டா உன் நண்பன் உன்னை விட தாழ்ந்தவராக இருக்கார் வருமானத்தில் அப்படின்னா அது அவருடைய மனசு கஷ்டப்படுமேன்னு நினச்சி நீ எப்போவுமே அவருடைய மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு இணையான ஒரு பொருளாதாரத்தோடு இருக்கணும். அப்படி தான் இருக்கணும். நீ உன் நண்பன் வந்து ஒரு ஓட்டு வீடு கட்டியிருக்காரு, சின்ன வீடு கட்டியிருக்காரு, நீ பக்கத்தில் ஒரு பெரிய மாளிகை கட்டினா அந்த நம்ம நண்பன் மனசு எவ்வளோ பாதிக்கப்படும். அப்புறம் நம்ம நண்பன் வந்து நம்மக்கிட்ட பேச மாட்டார். அப்போ அவரை மாதிரியே ஒரு வீடு கட்டு. அந்த மாதிரி தான் பிறரிடம்ந்து நீ வித்தியாசப்படாது. இப்போ வந்து ஒரு நண்பன் இருக்கான், ஒரு தோழி இருக்கிறா, உன்னுடைய தோழி இருக்கிறா, நீ வந்து நிறைய நகை போட்டு போகிற, அவங்க எதுவும் போடல அப்படின்னா அவங்க மனசு கஷ்டப்படுமே, நம்மக்கிட்ட நகை இல்லைன்னு சொல்லி. அப்போ நீ என்ன பண்ணணும், தோழி மாதிரி எளிமையாக இருக்கணும். எளிமை தான் சமத்துவத்தை ஏற்படுத்தும். எல்லாரும் நகை போட முடியாது, எல்லாரும் மாளிகை வீட்டுக்கு போக முடியாது, ஆனால் எல்லாராலையும் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ முடியும். எல்லாராலையும் வாழ முடிஞ்ச வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை தான். எல்லாராலையும் கண்டிப்பாக ஆடம்பரமாக வாழ முடியாது. நீ ஆடம்பரமாக வாழ்கிறது, எல்லாராலையும் டாக்டராகவோ எல்லாராலையும் பணக்காரராகவோ ஆக முடியாது, எல்லாராலையும் கலெக்டர் ஆக முடியாது. ஆனால் எல்லாருக்கும் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் அந்த நிலை வந்து எல்லாராலையும் முடியும். அப்போ எளிமையான கல்வி, ரொம்ப உயர்ந்த கல்வி கற்கணும், மேன்மையான கல்வி, இதெல்லாம் ஏற்றத்தாழ்வு தான் ஏற்படுத்தும். மேன்மையான விஞ்ஞானி ஆகணும் அப்படின்னா எல்லாராலும் விஞ்ஞானி ஆக முடியாது, எல்லாராலையும் டாக்டர் ஆக முடியாது, எல்லாராலையும் நிறைய சம்பாதிக்க முடியாது, ஆனால் எல்லாராலையும் குறைவாக தான் சம்பாதிக்க முடியும். அப்படி எளிமை தான் சமத்துவத்தை ஏற்படுத்தும். அதனால் அதை நோக்கி போகணும். மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது, மனசு கஷ்டப்படக்கூடாது, நமக்கு பிடிச்சவங்களே நம்மக்கிட்டேருந்து விலகி நிற்கக்கூடாது. நீங்கள் பணக்காரர் ஆகிட்டீங்க, நீங்கள் உயர்ந்துட்டீங்க, நீங்கள் ஒரு விஞ்ஞானி ஆகிட்டிங்கன்னா உங்கள் நண்பன் வந்து ஒரு சாதாரண மளிகை கடையில் வேலை பார்க்குறாருன்னா அவர்கிட்ட கூட உங்களால் பேச முடியாது. அந்த மாதிரி ஒரு உறவு பிரிவு ஏற்படுத்துதில்ல. இப்போ நான் உன்னை விட உயர்ந்துட்டேன், உன்னை விட விலகிட்டேன், நீ என்கிட்ட அவ்வளோ ஈஸியாக நெருங்க முடியாது. அப்போ அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். ஐயோ நாம் தாழ்ந்தவரா, நாம் அவர்கிட்ட போய் பேச முடியாதா அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையை நீங்கள் ஏற்படுத்துகிறீங்கள, அவரை தாழ்த்துறீங்கல்ல. உங்களை உயர்த்தி கொள்வதன் மூலம் நீங்கள் பிறரை தாழ்த்துகிறீர்கள், பலரையும் தாழ்த்துகிறீர்கள். அதனால் அந்த மாதிரி செயலில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. அதனால் உங்களை உயர்த்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா திறமை தான் உங்களை உயர்த்துவதற்கு காரணமாக இருக்குது. நீங்கள் ஒரு திறமையை கற்றுக்குறீங்க, அதனால தான் உங்களை உயர்றீங்க. மருத்துவ திறமையை கற்றுக்கொள்ளுங்க, மருத்துவர் என்பது மருத்துவ திறமை. அதுபோல் வந்து ஒரு ஆசிரியர்னால் ஆசிரியர் திறமை. இப்படி ஒரு மளிகை கடை வச்சுருக்கோன்னா மளிகை கடை திறமை தான், அது ஒரு திறமை தான். சூப்பர் மார்க்கெட்னா அது ஒரு திறமை. இதன் மூலமாக நீங்கள் நிறைய பணம் திறமை தான் அடிப்படை ஏற்றத்தாழ்வுக்கு காரணமாக இருக்குது. எந்தவித திறமையும் உங்கள்கிட்ட இல்லைன்னா அப்போ நீங்கள் உங்களால் உயர முடியாது. அப்போ நீங்கள் இப்படி தான் இந்த உலகத்தில் யாருக்குமே எந்தவித திறமையும் இருக்கக்கூடாது, எந்த திறமையும் இருக்கக்கூடாது. அவங்கவுங்க பிறருக்கு இப்போ மருத்துவர், இன்ஜினியர்னால் பிறருக்கு சேவை செய்கிற திறமை, பிறருக்கு தேவையான வீடை கட்டுறது இன்ஜினியர், பிறருக்கு தேவையான மருத்துவத்தை பண்ணுறது மருத்துவருடைய கடமை. அந்த மாதிரி பிறருக்கு செய்கின்ற அந்த திறமை தேவையில்லை. உன்னுடைய தேவையை மட்டுமே நீ பூர்த்தி பண்ணிக்கோ. பிறருக்கான ஆடைகளை செய்கிற நெசவாளியாக இருக்காத. உனக்கு தேவையான ஆடைகளை இயற்கையிடமிருந்து, இயற்கையான பொருட்களிலிருந்து நீ எப்படி தயாரிக்கிற, அந்த மாதிரியான திறமை மட்டுமே உங்ககிட்ட இருக்கட்டும். பிறருக்கு தேவையான பானையை செஞ்சு கொடுக்காத. பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த பானை, அது தேவையில்லை. உனக்கு தேவையான பானையை மட்டும்தான் உன்னால் செய்ய முடியும். அந்தளவுக்கு தான் உன்கிட்ட திறமை இருக்குது. அது ஒழுங்கு இல்லாமல் தான் இருக்கும், பரவாயில்ல, அதுதான் கரெக்ட், அதுதான் சரியான திறமை. பிறரை துன்புறுத்தாத திறமை. பிறரை விட நீ உயரவே கூடாது அப்படின்னா, பிறரை விட நம்ம உயரவும் கூடாது, தாழவும் கூடாது அப்படின்னா யாரும் இந்த மாதிரி திறமைகளை வளர்த்துக்காதீங்க. அந்த காலம் வரப்போகுது. இனிமேல் வர பசங்க திறமைகளை வளர்த்துக்க மாட்டாங்க.
திறமைகளை வளர்த்துக்கொள்வதற்கு எது பயன்படுதுன்னா அந்த பள்ளிக்கூட கல்வி தான் வருது. பள்ளிக்கூடத்தில் படித்தா தான் நீங்கள் உங்கள் திறமையை படிக்காமலும் வளர்த்துக்கிட முடியும். படித்தோ சரி படிக்காமலோ உங்கள் திறமையை வளர்த்துக்க நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க. அப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, மகிழ்ச்சியாக வாழ்வதில் கவனம் செலுத்துங்க. அந்தந்த வயசுக்கு தகுந்த ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதை வாழக்காது. 16 வயசில் நீ காதலிக்கலை, அதனால தான் உன்னால் கலெக்டருக்கு படிக்க முடியுது, இன்ஜினியருக்கு படிக்க முடியுது. 16 வயசில் என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் இருக்கிறனால தான் உன்னால் இன்ஜினியருக்கோ டாக்டருக்கோ படிக்க முடியுது. ஒரு 18 வயசில் காதலிக்கணும், 20 வயசில் கல்யாணம் பண்ணணும். 20 வயசில் கல்யாணம் பண்ணாமல் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பணக்காரர் ஆகணும், டிரைவர் ஆகணும், அது மாதிரி எதை செய்யணுமோ அதை செய்யாமல் வேறு ஒன்று செஞ்சிட்ருக்கான். அப்போ எதை செஞ்சால் நீ 16 வயசில் காதலிக்கணும், 18 வயசில் காதலிக்கணும், 20 வயசில் கல்யாணம் பண்ணணும், குழந்தைங்க, இப்படி நீ வாழ்ந்திருந்த டெய்லி விளையாடணும், ஆடணும், பாடணும், இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தனா உனக்கு எந்தவித திறமையுமே இருக்காது. பிறருக்கு சேவை செய்கிற திறமை எதுவுமே இருக்காது இந்த உலகத்தில். எல்லாருமே இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்கன்னா, பிறருக்கு சேவை செய்கிற திறமை என்கிட்ட கிடையாதுப்பா, எனக்கு தேவையான தேவை என்னுடைய தேவை மட்டும் தான் நான் பூர்த்தி பண்ணிப்பேன் அப்படிங்கிற அந்த நிலமை வந்துடும். அப்போ இந்த உலகத்தில் சமத்துவம் வந்துடும்.